பிரபஞ்சத்தில் எது நடந்தாலும் மனிதனை அது பாதிக்கவே செய்யும். அப்படித்தான் ஆரம்பகால ரிஷிகள் இயற்கையோடு ஒன்றிணைந்தார்கள், இயற்கையை கொஞ்சினார்கள், இயற்கையிடம் வன்முறை காட்டவில்லை. விஞ்ஞானி என்பவன் இயற்கையிடம் வன்முறை காட்டுவான். அதனால் எப்படி ஒரு பெண் அவனிடமிருந்து தப்பித்து ஓடுவாளோ, ஒரு பால் வன்புணர்ச்சி செய்பவனிடமிருந்து பெண் தப்பிக்கத்தான் பார்ப்பாள். அவள் அங்கங்களை அவன் தொட அவள் அனுமதிக்கவே மாட்டாள். அப்படித்தான் விஞ்ஞானிகள் உடைய ஆராய்ச்சிகள் அனைத்திலும் அவர்கள் 1-2% வெற்றி கண்டிருக்கலாம். ஆனால் 98% இயற்கை அவரிடமிருந்து தப்பிக்க தான் பார்க்கும். காரணம், வன்முறையிடமிருந்து இயற்கை தப்பிக்கும். காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மல்கும் ஞானிகளிடம் இயற்கை தன்னை அவிழ்த்து காட்டும். அப்படித்தான் இந்த ஜோதிடத்தை படித்த ஆரம்ப ரிஷிகளான சப்த ரிஷிகளால் பிரதானமானவரான பிருகு மகரிஷியிடம் தன்னை அவிழ்த்து காட்டினால் அதன் வாயிலாக அவர் காலபுருஷன் என்னும் தத்துவத்தை படைத்தார். அதைத்தான் பின்னாளில் 1950 ஜார்ஜ் ஜார்டி என்பவர் பிரபஞ்ச ரசாயனம் என்றார்.